ஹாய் சார்லி, திருச்சியிலேருந்து திண்டுக்கல் ஒரு ஸ்மால் ட்ரிப். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. ஸோ என்னன்றதை வீடியோக்குள்ளே போக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இறக்க புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் பட்டன் இருக்குல்ல, அதில் பாம்பு வச்ச மாதிரி அடித்து தெறிக்கி விட்டு உடச்சிடுங்க, சரிங்களா? சார்லி, சிறிதுனா உங்கள் சிறுகளை தாங்கள் பறக்க செய்வோம், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ சார்லி, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரிப்புனா, நம்ம திண்டுக்கல் போக போகிறோங்க. சின்ன வேலை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மதியம் இல்லை ஈவினிங் பார்த்திங்கன்னா கிளம்பி வந்துடுவோங்க. ஸோ ஈவினிங் போல் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னா என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையில் நமக்கு எப்படியோ இன்னும் ராரி ஒன் சைடாக சாஞ்சிருக்கு. அல்லப்பா இப்படி பண்ணலாம். ராரி டயர் பதிஞ்சிருக்குங்க, உள்ளே போயிடுச்சுங்க, பதிஞ்சிருச்சு. என்ன ராரி ஒன் சைடாக இருக்குன்னு பார்த்தா ராரி ஒன் சைடாக பதுங்கி உள்ளே போயிடுச்சுங்க. ஐயோ, டிரைவர் கல் விட்டுருக்கோம் அந்த இடத்துல. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்புறம் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு மாதிரி தான் இருக்கும். ஸோ தரமில்லாத ரோடாக இருக்குங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் அப்படின்னா இங்கேருந்து 123 கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வருங்க. அப்ராக்சிமேட்டாக 123 வரும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னென்னா இங்கேருந்து திண்டுக்கல்லே 120 தான். ஸோ ஆனால் நமக்கு என்னென்னா திண்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் வருங்க நம்ம வீட்டுக்கும் திண்டுக்கலுக்கும். ஸோ அப்படி எப்படா 3 கிலோமீட்டர் ஏதாச்சா சொல்கிறியா அப்படின்னு பார்த்தா திருச்சியிலேருந்து போகிறோமா. ஸோ திருச்சியிலேருந்து போகிறோம் அப்படின்னா மணப்பாறைலேருந்து திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா வேடச்சந்தூர்லேருந்து நம்ம ஊருக்கு போவோம். ஸோ இதுவும் ஒரு நேர்வழி. இது இல்லாமல் இன்னொரு நேர்வழி இருக்குது. அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம இங்கேருந்து கிளம்புறோம்ல. ஸோ திருச்சியிலேருந்து கிளம்பி திருச்சியிலேருந்து மணப்பாறைலேருந்து வடமதுரைலேருந்து வேடச்சந்தூர் வந்து அப்படி போனோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் சேவ் ஆகும். ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுவும் நேர்வழி தான். நான் குறுக்குவலின்னு சொல்ல எப்போ பார்த்தாலும் குறுக்கவழியில் போகாதுன்னா நேர்வழியில் போனான்னு சொல்லிட்டு ஒரு பையன் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் இது குறுக்குவழி இல்லைடா, இது நேர்வழி தான் அப்படின்றதுக்காக நான் சொன்னேங்க. நோக்கி கண்டிப்பாக புரியுது உனக்காக இது நான் டெடிகேட் பண்ணுறேன் இந்த விஷயத்த. இப்போ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பெட்ரோல் இல்லைங்க. அதனால் போகும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடணும். ஸோ ஸ்பார்க்கு கொஞ்சம் அழுக்காக இருக்கணி, மற்றபடி பெருசாக இல்லை. ஆனால் என்ன அந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கை தொட்ட நிறையா ஆகுது. அந்த அழுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு மேலே நிறையா இருக்குது. வண்டி எடுத்ததுலேருந்து ஒரு நாள் கூட சர்வீஸ் பண்ணலைங்க. ஸோ சர்வீஸ் எப்படின்னா வாட்டர் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டதே இல்லை. ஸோ வாட்டர் சர்வீஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் சர்வீஸ் கூட நான் பார்த்திங்கன்னா விட்டதே இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஜென்ரல் சர்வீஸ் விட்டு ஸ்பார்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா போகுது. பட் ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மாடிஃபிகேஷன் இந்த பைக்கில் நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப செலவாகுமே அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ செலவை பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னா நம்மளால் வேறு பைக் இல்லாமல் வேறு என்ன அங்கே பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசனையாக இருக்குது. வேறு ஒரு பைக் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பைக்கை வந்திங்கன்னா ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபுல் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஷன் ப்ரோவாக இருக்கா, ஸோ வேறு ஒரு பைக்கை மாற்றிடலாமா அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி இருக்குல்ல, ஸோ டிவிஎஸ் ஸ்டார் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்காக மாற்றிருந்தாங்க. R15 V2வாக பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அது மாதிரி நானும் இதை மாற்றிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க. அண்ணா 300 ரூபாய்க்குண்ணா. நாங்கள் 100 ரூபாய்க்குன்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சா? 300 ரூபாய்க்குன்னு சொன்னேன். இன்னும் 300 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஒரு கோடியில் வந்து நிற்கிறான் அநியாயத்துக்கு. நம்ம கடைசியாக ஏற்காட்டு பண்ணோம் இல்லைங்க, அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பார்க்குக்கு பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல்லே பண்ணலை. ஸோ எதுக்குனாலும் நம்ம இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வேலையாக தான் பார்த்துருந்தோமா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணவே முடியல. ஸோ சரி பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எங்கேயா பெரிய ட்ரிப்பு எதாவது பிளான் பண்ணலாம். பெரிய ட்ரிப் பிளான் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இருக்குங்க, டேங்க் ஃபுல் பண்ணிக்கலான்னு.
ஆனால் இந்த டேங்க் ஃபுல் பண்ணி ஓட்டுற சுகம் இருக்கே அட்டாடாடாடா என்ன ஒரு ஆனந்தமாக இருக்குது தெரியுமா. இந்த வடிவேல் காமெடியில் வடிவேல் அண்ணா சார் காமெடியில் ஒரு சொல்லுவாங்கள்ல வாயப்பார் குரங்கு வாய மாதிரி வச்சுருக்கான் அப்போ ஸோ அந்த மாதிரி தாங்க ஃபுல் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தா அப்படியே இந்த சிரிப்பு முகம் பொங்கி வலியும் நமக்கு அப்படியே ஒரு நிம்மதி. பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் அதை பற்றி என்ன தோணுனா நிம்மதியாக இருக்கும். அப்பா டேங் ஃபுல்லுடா சாமி இது நான் எவ்வளோ தூரம் வேணாலும் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேடசந்தூர் மேடம் திண்டுக்கல் வேடசந்தூர் வேடசந்தூரில் கரூர் பைபாஸ் ரோடில் கச்சிபி பெட்ரோல் பங்கு கிட்ட மேடம். கச்சிபி பெட்ரோல் பங்கு கிட்ட மேடம். இல்லை மேடம் பைக்கு தான் இன்னொருத்தவங்க ஓட்டிட்டு வந்தாங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் வந்தேன் மேடம். நின்றுருந்த வண்டியில் அவர் பின்னாடி பைக்கில் கார் இடிச்சிருச்சு மேடம். சரிடா கார் நம்பரு KL 35 B 7724 அர்ஜுன் மேடம். வர சொல்லுங்க மேடம் வெயிட் பண்ணுறேன். ஒன்றும் இல்லைண்ணா சைடில் நின்றுருக்கேன். அவங்க பார்க்காம ட்ரிங்கட்டு போல் வந்து அவர் சைடு இடிச்சுட்டு போகிறாரு. இடிச்சுட்டு எங்கே நிறுத்து அங்கே அங்கே பணமரம் இருக்குல்ல அந்த இடத்துல நிற்கிறேன். அவர் சைடு இங்கே வந்து நிறுத்திருக்காரு. ட்ரிங்க் அண்ட் டிரைவ் குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அவர் இருக்க நாம நல்லா வந்து இவர் பேசுகிறாரா வேற யாரோ மேல விட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் குடிச்சிட்டு ஓடுற ரைட்டுன்றியா ஃபர்ஸ்ட் நீ அப்புறம் ஏதோ வண்டியில் உட்காந்து நீ வேற சொல்றாரா என்னது வார்த்தை விட்டு பேசுனே இரு கொஞ்ச நேரம் இரு. நான் போலீஸ் தான் கால் பண்ணிருக்கேன் வெயிட் பண்ணு. சரி பிரச்சனை இல்லைன்னா குடிச்சிட்டு மேசாட் வண்டி ஓட்டுவியாக்கும். தப்பு தான் சொல்லியாச்சு. என்ன தப்பு தானா குடிச்சிட்டு ஒருத்த மேல உயிர் போயிருந்துச்சு நீ என்ன பதில் சொல்லுவ? நீ என்ன பதில் சொல்லுவ கேக்குறேன். நீ என்ன பதில் சொல்லுவ? ஒருத்த மேல உயிர் போயிருந்துச்சு என்ன பண்ணுவ? அதுக்கு நான் என்ன ஒண்ணு சொல்றேன். அப்புறம் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனா யார் இது பண்ணுவா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டு யார் இது பண்ணா? ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்து என்ன குறதெல்லாம் வாங்கிடல இருங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ்காரங்க ஆட்டோ அப்புறம் பாத்துக்கலாம். வரட்டும் போலீஸ்காரங்க வரட்டும். இந்த தண்டல் பெட்ரோல் பங்குடா. சரி தண்டல் பெட்ரோல் பங்கு அது இந்த கோலம் பெட்ரோல் பங்குடா. சொல்லு சாமி இருங்க நான் வரட்டும். நான் போலீஸ் வரட்டும். வீடியோ எடுக்கணும் இப்போ என்னன்னு இல்லை வீடியோ எடுக்கும்போது கெட்ட இதெல்லாம் பேசுனீங்களே. ஒன்றும் பேசல வீடியோ இருக்கு. வீடியோ இருக்கு ஒன்றும் கெட்ட பதிலும் பேசல. கெட்டத பேசாம வீடியோ எடுத்து காட்டுவா. வீடியோ இருக்கு. சரி நீ சரிப்பா எது பிரச்சனையாப்பா வண்டியில? வண்டி எதுவும் பிரச்சனையா? வண்டியில எந்த பிரச்சனையும் இல்லைன்னா பெஸ்ட் சரக்கடிச்சு ஓட்டி இருக்காரு. வந்து அங்க நிறுத்தாம எங்க வந்து நிறுத்துறா பாருங்க. நான் திரும்ப இங்க வந்தேன். நான் திரும்பி பார்த்தேன்னா பரவாயில்ல. என் மேல உண்மையாலுமே ஒரு ரொம்ப பாஸ்ட்ல வந்து அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? சரி சாரி தம்பி. நான் இரு நான் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணிருக்கேன். நேபேல காவல்துறை தம்பி ராஜா விடுங்க. நான் தான் அதான் கொண்டே இல்லைன்னா ஒரு உயிர் மேமே இப்படி போயிடுச்சு என்ன பண்ணுவாங்க? உயிர் மேல தான் எல்லாருக்கும் பிரச்சனை தான். உயிர் மேல பிரச்சனை இப்படிதான் தண்ணியை போட்டு ஓட்டுவாங்களா? சரிப்பா எல்லாம் தண்ணி பண்றேன் சாரிப்பான்னு சொல்லிட்டேன். நான் இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க நான் கம்ப்ளைண்ட் மூலமா போய்க்கிறேன். அண்ணா என்ன செய்வீங்க? அப்ப சொல்றேன் அப்புறம் சொல்ல மாட்டேங்குது கேட்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கார் எடுத்து போக சொல்லுங்க. இப்போ பாப்போம். நான் என்ன கால் பண்ணிருக்கேன். நம்பரையும் சொல்லிட்டேன். அண்ணா நம்பர் சொல்லிட்டேன் சரிங்களா? நம்பர் சொல்லிட்டேன். உண்மையாலுமே நான் கார் நம்பரையும் சொல்லியாச்சு. நான் சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்னா அண்ணா இருங்க நான் ஃபர்ஸ்ட் பாப்போம். இவங்க நம்ம தம்பியில நம்ம பார்த்து தம்பி தெரியும் நினைக்கிறேன். சரிப்பா நீ வர சொல்லுப்பா. யாரும் வர சொல்லுப்பா. வர சொல்லு தம்பி. உனக்கு ஏதாவது பேருமா?
எனக்கு என்ன செய்யணுன்றீங்க? ஒன்றும் ஜெயமெல்லாம் வேணல, அவர் நின்று இருந்தா என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன். என்ன நான் ஓவரா பேசிட்டேன்? சரி சாரி கேட்டாச்சு, உனக்கு வண்டியில அந்த டேமேஜ் இல்ல, சாரி கேட்டாச்சு, இதுக்கு மேல வேணாச்சுனா எனக்கு இப்ப சாரி கேட்கறது முக்கியம் இல்ல. இவரு இப்ப வண்டி ஓட்டக்கூடாது, அதான் சரிங்களா? நான் வண்டி ஓடுறா, அவர் ஓடுறா வண்டி இங்க எனக்கு இப்ப இவரு வண்டி ஓட்டக்கூடாது, வேற யாரும் வண்டி ஓட்டிட்டு போகணும். எப்படி நம்ப சொல்றீங்க? என்னது தேவையில்லாம பேசக்கூடாது சரிங்களா? வாய அளந்து பேசிக்கங்கண்ணா, ஓடுனது தப்பு. போலீஸ் கால் பண்ணி மரியாதை இதுக்கு மேல பேசணும், என்ன வேணாலும் பேசிக்கலாம். பேசிக்கலாம் தானே இருக்கேன் நானும். கிட்டச்சிக்கே 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. நம்ம 3/4 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா காவல்துறை அண்ணா வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அண்ணா வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தம்பி உனக்கு எதாவது பண்ணுமா கேட்டான். அட எச்சக்கலனா நீ சரக்கு அடிச்சுட்டு வந்தது தப்புடா, நான் என் மேலே நீ இடித்த, நான் தள்ளிக்கிட்டேன், என் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆகலை, ஓகே. பட் ஆனால் நீ அந்த இடத்துல பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து வேற்றவங்க மேலே விட்டு ஏற்றி அவங்க உண்மையாமல் ஏதாவது மேபி அவங்களுக்கு உயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஆச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? இல்லை அவங்க உயிருக்கு காப்பாற்றுறதுக்கு நீ என்னால் என்ன முடியும்? நீ என்ன கடவுள் ஒரு பிள்ளையா வாரம் கொடுத்தா போய் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை பழச்சிட்டு வர்றதுக்கு சொல்லு. கர்மம் பிடிச்ச நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியல இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கர்மம் பிடிச்ச நாய் வருது. இவங்கெல்லாம் என்ன சொல்ல. ஸோ இதே தான் மிஸ் சார்லி. அதாவது என்னென்னா நம்ம பைக்கில் போகும்போது நம்ம சேஃப்டியாக போவோம். பட் ஆனால் நமக்கு எதிரில் வரணும் இல்லை பேக்கில் வரணும் சேஃப்டியாக வரவே மாட்டான். எப்படி போனாலும் பரவாயில்ல, எதை செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவங்க அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனில் வேறு பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டான் சொல்லி ஒருத்தர் இது பண்ணியிருந்தால, ஸோ அவனோட ஆளுங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் 40 பேர் கிட்ட நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா 3/4 மணி நேரம் ஆச்சுல்ல. ஸோ நிறைய பேர் வந்ததுக்கப்புறம்ட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இடித்ததுக்கு உனக்கு எதாவது செய்யணுமா, உனக்கு எதாவது ஆயிடுச்சோ சொல்லி செய்கிறேன். ஓ அப்படின்னா ஆனாக தான் செய்வியா ஆளுன்னா அப்படியே. அதாவது எப்படின்னா சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா இடிச்சிட்டான் அப்படின்னா விட்டுட்டு போயிருப்பான், கண்டிப்பாக விட்டுட்டு தான் போயிருப்பான். அவன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான், எதுவுமே பண்ண மாட்டான், விட்டுட்டு போயிருப்பான். ஆனால் எனக்கு அது விடவே தோணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் காவல்துறை வர மாதிரி தெரியல. சரி அவங்க சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் யோசிச்சு பார்த்தேன் வேறு என்ன பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா என்ன பண்ணேன்னா, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவன் அந்த குடிகாரன் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டவே கூடாது, வேறு யாரோ ஓட்டினா விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆள் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நானும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.25 மணி நேரம் இருக்குங்க. 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா காவல்துறை நான் கால் பண்ணி, ஸோ தம்பி என்னப்பா ஆச்சு, இது மாதிரி 100 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் சொன்னேன். சரிப்பா எங்கள் சைடெலாம் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேங்க. சரி பார்ப்போம். சரி சல்லி, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என் மேலே இடித்தது கொஞ்சமான வேகத்தில் தான் பார்த்திங்கன்னா இடித்தாங்க. பட் ஆனால் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேரம் அமையாது. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நிறையா பேர்த்து வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா எங்கள் அம்மா விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா கார் ஆக்சிடென்ட் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது என்னால் பொறுத்துக்க முடியல. அதனால தான் நான் ரிட்டர்ன் போய் வந்து பார்த்திங்கன்னா கேட்டேன். ஸோ அதனால தான் நான் அவங்ககிட்ட சண்டையை கட்டினேன். 100 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன். இருக்கணுங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாம் பார்த்து சேஃபாக பத்திரமா இருங்க. ஸோ வண்டியில் போகும்போதெல்லாம் பார்த்து சேஃபாக போங்க. லவ் யூ ஸோ மச் சார்லி. சரிங்களா, பார்த்து சேஃபாக இருங்க. சரிங்களா, பாய்.